சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷின் மாறுபட்ட நடிப்பில் குபேரா இன்று முதல் உலகெங்கிலும் உள்ள திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. பாஜக 3வது முறையா ஆட்சியை பிடிச்சி இந்த ஒரு வருஷத்தை நிறைவு பண்ணிருக்காங்க. மொத்தமா பாக்குறப்ப 11 வருஷம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாஜக ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள்ட்ட நம்ம நேயர்கள்ட்ட கருத்து கணிப்பு நடத்த போறோம். தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சர்வே. அந்த சர்வேல நீங்க கலந்துக்கலாம். எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னா, விகடன் ஆப்ல ஹோம் பேஜ்ல இந்த இம்பர்ஃபெக்ட் ஷோ சர்வே இருக்கு. அதே மாதிரி www.vigadan.com போனாலும் நீங்க அதுல கலந்துக்கலாம். நம்ம மொபைல் நம்பரை கொடுத்து கலந்துக்கலாம். உங்க மொபைல் நம்பர் இந்த சர்வே பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுமே தவிர வேற எதற்காகவும் பயன்படுத்தப்பட மாட்டாதுங்கிறத நாங்க உறுதியா சொல்றோம். காரணம் என்னன்னா, ஐடி பாய்ஸ்லாம் இருக்காங்க, டக்குன்னு உள்ள குதிச்சு அந்த சர்வேயோட நோக்கத்தையே சிதைச்சிருவாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மொபைல் நம்பர் நாங்க வாங்குறோம். உங்களுடைய கருத்துக்களை அறிய நாங்களும் எங்க டீமும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ வாட்ஸ்அப் அந்த குரூப்லேயும் இதை நம்ம ஷேர் பண்ணலாம். நிச்சயம் சர்வேல கலந்துக்கோங்க. சர்வே முடிவை டீட்டெயிலாக ஒரு ஷோவாகவே நம்ம பண்ணலானுமே திட்டமிட்டுருக்கோம். அடுத்தடுத்து நிறைய ஐடியாக்களுமே இருக்குது. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. நீங்கள் நிறைய செய்திகளுமே இருக்குது. நம்ம போகலாம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாஜக ஆட்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து நிறைய பேர் கருப்பு பணத்தை சுவிஸ் பேங்க்ல பதுக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை எல்லாம் நாங்க மீட்டெடுக்க போறோம், அதுக்கு எங்களுக்கு வாக்களிங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஆட்கள் சொன்னாங்க. பிரதமர் மோடி சொன்னாரு. குறிப்பா அந்த 15 லட்சம் மேட்டர்லாம் அதுலதான் இருக்கு. ஆமா, இப்ப என்னன்னு பாக்குறப்ப 2023ஆம் ஆண்டு ஒப்பிடுறப்ப 2024ஆம் ஆண்டு 3 மடங்கு அதிகமாயிருக்கான். 2023 ஒரு 1 பில்லியன் சுவிஸ் பிராங்க் அளவுக்கு இருந்தது. இப்ப 3.5 பில்லியன் சுவிஸ் பிராங்க் அளவுக்கு அதிகரிச்சிருக்கான். வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரூபாயின் அடிப்படையில பாக்குறப்ப ஒரு 37,600 கோடி மட்டுமே சொல்றாங்க. தனிப்பட்ட நபர்களோட இதுன்னு பாக்குறப்ப ஒரு 11% அதிகமா இருக்கான். ஆனா நிறுவனங்களோடது, நிதி நிறுவனங்களோடது ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது யார் அறிவிச்சிருக்காருன்னா, அதிகாரப்பூர்வமான தகவல் தான் இது. சுவிஸ் நேஷனல் பேங்க் இது அதிகாரப்பூர்வமாவே சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அவங்களுமே இது கருப்பு பணம் கிடையாதுங்கிறாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு கொடுத்த விவரங்களை தான் நாங்க சொல்றோம் அப்படின்னாங்க. இப்ப சட்டத்துக்கு புறம்பா எத்தனை பேர் இப்படி இருக்காங்க நமக்கு தெரியல. 2023ஆம் ஆண்டு 67வது இடத்துல இருந்த இந்தியா இப்ப 48வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. முதல் 2 இடத்துல பிரிட்டன், அமெரிக்கா தான் இருக்கான். அநேகமா என்ன நினைக்கிறேன்னா, அப்ப கொண்டு வரேன்னு சொன்னார்ல, மொத்தமா எல்லாத்தையும் அங்க போட்டுட்டு மொத்தமா நமக்கு 45 லட்சம் போட போறாருன்னு நினைக்கிறேன். பிளாக் எல்லாம் அங்க போய் ஒயிட் ஆக்கி இங்க கொண்டு 45 லட்சம் வருமா? 3 ஆட்சிக்கும் சேர்த்தா? 3 ஆட்சிக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 லட்சம்னா போடலாம். ஒவ்வொரு ஆட்சிக்கும் 5 வருஷம்னா 45 லட்சம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 2049 வெயிட்டிங். 49லயா? இல்லப்பா, 29ல. 29லயா? 60 லட்சமா சேர்த்து போட்டு விட சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க 2029லயும் நாங்க தான் அப்படின்ட்டு. ஸ்விஸ்ஸை பத்தி சொன்னீங்க, அமெரிக்காவை பத்தி சொல்லணும்ல. என்னன்னா, ட்ரம்ப் நிறுத்தி வச்சிருந்தாரு அந்த வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசாவை ப்ராசஸ்லாம் நிறுத்தி வைங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாரு, பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ என்னன்னா, அதுல நிபந்தனையோட அவங்கள அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு மாணவர் அப்ளை பண்ணாருன்னா அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் செக் பண்ணுவோம். அதில் அமெரிக்காவை பற்றியோ எங்கள் கொள்கைகளை பற்றியோ ஏதோ தப்பாக போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கிடையாது, இங்கே உள்ளே வரக்கூடாது, விசாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் வச்சிருக்காங்களாம். ஸோ இப்போ அதோட அந்த ப்ராசஸ் தொடங்குதாமா. சரி, அதாவது விசா ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அமெரிக்கா விமர்சனம் பண்ணி அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணா அதெல்லாம் FBI வச்சு கண்டுபிடிப்பாங்க டெலீட் பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. இஸ்ரேல் ஈரான் அந்த போர்லையும் அமெரிக்கா மூக்க நுழைச்சிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் தயாராக இருக்காரு, தாக்குறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இப்போ வெள்ளை மாளிகை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 வாரங்கள்ல இதுல ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈரானை தாக்கலாமா அமெரிக்கா நேரடியா அப்படிங்கிறதுல 2 வாரத்துக்குள்ள ட்ரம்ப் ஒரு முடிவு எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, 2 வாரமும் இந்த போர் நடக்க போது அதை அமெரிக்கா எந்த வகையிலையும் தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்கிற மாதிரி தான் தெரியுது. ரஷ்யா அந்த பக்கம் ஈரானுக்கு ஆதரவா சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அமெரிக்கா தலையிடக்கூடாது, அமெரிக்கா பங்கெடுக்க கூடாது, அமெரிக்கா பங்கெடுத்தது அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல இன்னும் பெரிய வாராமர வாய்ப்பு இருக்கு, எச்சரிக்கிறோம்னே சொல்லியிருக்காரு புதின் அமெரிக்காவை. ஏன்னா ஈரான்ல அந்த அணு நிலையங்களை அமைச்சு கொடுத்ததே ரஷ்யா தான் சொல்றாங்க. ஆமா, அது மேல தாக்குதல் நடத்தினா அது செர்னோபில்லை விட ஒரு மோசமான ஒரு
விபத்தை வந்து மாறிடும், அதை வந்து சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையும் புதின் தரப்புல இருந்து விடுக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலுக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் இருக்கிற இந்தியர்கள், ஈரான்ல இருக்கிற இந்தியர்களை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஆபரேஷன் சிந்துன்னு பேர் வச்சிருக்காங்க. சிந்து. ஆமா, ஆபரேஷன் சிந்தூர் இல்ல, ஆபரேஷன் சிந்து. இப்ப 110 மாணவர்களை ஈரான்ல இருந்து டெல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுல 90 பேர் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்தவங்களாம். இப்ப தொடர்ந்து இது நடக்க போகுதுன்னு வேற சொல்றாங்க. கோவிட் சமயத்துல வந்தே பாரத்ன்னு சொன்னாங்க, இப்ப வந்து ஆபரேஷன் சிந்து. இதுதான் ரயிலுக்கு பேர் வைப்பாங்கன்னு பார்ப்போம். அகமதாபாத் அந்த பிளேன் கிராஷ்ல 270 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இப்ப இந்த பிளாக் பாக்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோட்ட தான் வந்து இருக்கு. அதை வந்து உயர் தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தி அதை வந்து மீட்டெடுக்கலாங்கிறதுக்காக அமெரிக்காவோட கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த சிஇஓ ஏர் இந்தியாவுடைய சிஇஓவுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல பராமரிப்புல தான் இருந்தது இந்த ஏர் இந்தியா போயிங் விமானம் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. பட் அதுல பிளாக் பாக்ஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உண்மை என்னங்கிறது தெரியும். ஆமா, இந்த மாதிரி இப்ப அடிக்கடி வந்து நிறைய செய்திகள் நம்ம பாக்குறோம். இந்தியால இருந்து கிளம்புற விமானம் வந்து பழுதாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்ன பண்றாங்க, பராமரிப்பெல்லாம் சரியா இருக்கான்னு அவங்க கண்காணிக்கிறது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கலனாலும் இந்த விமான நிலையங்களை சுற்றி உள்ள கட்டடங்களை பற்றின ஒரு ரூல்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏர்கிராஃப்ட் ரூல்ஸ் 2025 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வயலேஷன்ஸ் பண்ணி நிறைய கட்டடங்கள் வந்து விமான நிலையங்களை சுற்றி கட்டியிருக்காங்க. அந்த ஹைட்டுக்கு மேலே இருந்தால் ஒன்று ஹைட்டை குறைக்கணும், இல்லைனா பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணணும், தகர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மரங்களையும் வந்து அந்த ஹைட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதெல்லாமும் வெட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட மேற்பார்வையில் இதெல்லாம் நடக்கணுங்கிற மாதிரி அந்த விதிகளை அறிவிச்சிருக்காங்க. இந்த அகமதாபாத்தை சுற்றி முதல்ல வந்து ஆய்வு பண்ண போகிறாங்களா, அந்த மாவட்ட கலெக்டர் உத்தரவு வந்து போட்டிருக்காரு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் யஷ்வந்த் வர்மா, இவருடைய வீட்டில் மார்ச் மாதம் 2வது வாரத்தில் தீப்பிடிச்சது. ஒரு அறையில் கட்டுக்கட்டாக பணம் எரிஞ்ச நிலையில் எடுக்கப்பட்டிருந்த அந்த வீடியோவுமே வைரலாக வந்து போயிட்டு இருந்தது. உச்சநீதிமன்றமே தலையிட்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழுலாம் அமைச்சிருந்தாங்க. யஷ்வந்த் வர்மா எனக்கும் அந்த ரூமுக்குமே சம்மந்தம் கிடையாதுலாம் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ அந்த ஆய்வறிக்கை வெளிப்படையாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இவர் வந்து முறைகேடாக பணம் சேர்த்துருக்கிறாங்க, எல்லா ஆதாரமுமே அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கான். ஆனால் அவர் வந்து பதவி விலக மாட்டேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உச்ச நீதிமன்றமும் அவர் வந்து இப்போ டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கும் சரி பிரதமர் மோடிக்கும் சரி கடிதம்லாம் அனுப்பியிருக்காங்க. வரப்போற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதுக்கான ஒரு தீர்மானம் போட்டு அவர் வந்து தூக்கலாங்கிற முடிவில் இருக்காங்கன்னு வந்து தெரியுது. ஓகே. ஏன்னா நீதிமன்றத்து மேல, நீதிபதிகள் மேல கடைக்கோடி மக்கள் வரைக்கும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவங்கிறது பல கேள்விகள் வந்து உள்ளாக்கிட்டோம் மக்கள் மத்தியில. ஆமா, அவரை நீக்கும் போதுதான் அதை வந்து திரும்ப நீதித்துறையோட அந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதை நம்ம பார்க்கணும் இனிமே தான் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இந்த நீதிமன்றங்களை பத்தி பேசும்போது இங்கே அந்த டாஸ்மாகை ஒட்டி சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர் வீட்டில் ரைட் பண்ணாங்க. அதே மாதிரி தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் அவர் வீட்டில எல்லாமும் ரைடெல்லாம் போச்சு. இப்போ இந்த ரைட்ல இருந்து ஆவணங்கள்லாம் கிடைச்சிது அப்படின்லாம் அமலாக்கத்துறை கோர்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே கோர்ட்டுக்கு போய் அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க. அந்த ஆவணங்களை கோர்ட்டில் சமர்ப்பிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. அதை பார்த்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆவணத்தில் எந்த ஆதாரமுமே இல்லை, அதனால 2 பேரோட விசாரணையும் இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிரதமர் மோடியில் ஆரம்பிச்சு இங்க தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின், எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் வாழ்த்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பாமக சண்டை ஓயவே இல்லை, அன்புமணி ஊர் ஊரா போய்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நான் தலைவரானது அப்புறம் என்னோட நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப ராஜினாமா பண்ண போறாரா? வாய்ப்பு இல்ல, விடவும் நிம்மதியே போனாலும் சரி நான் தலைவர் பதவியில் இருப்பேங்கிறாரு அன்புமணி. ஆனா தலைவர் பதவியே என்னோட மூச்சு காத்து இருக்க வரைக்கும் நான் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு ராமதாஸ். போய் கௌரவ தலைவரெல்லாம் கூட மீட் பண்ணியிருக்காரு ராமதாஸ். ஆமா, அதே மாதிரி ராமதாஸ் அன்புமணியோட மகள்கள் போய் சந்திச்சதாகவும் சொல்றாங்க. ஸோ ஒரு சமாதான பேச்சுவார்த்தை 2 பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. பட் அதுக்கு பலன் இல்லைங்கிறது தான் நமக்கு பார்க்கும்போது தெரியுது. இதுக்கிடையில் அதிமுக வந்து கிருஷ்ணகிரியில ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே வந்து மாம்பழ விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உரிய விலை கொடுக்கல அந்த கொள்முதலுக்கு அரசு அப்படிங்கிறது. மாம்பழ சீசனே கிட்டத்தட்ட முடிய போகுது.
இப்போ வந்து அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா திமுக அரசை கண்டிச்சு அதிமுக ஒரு போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. விவசாயிகள் நிலை பாவம் தான்ப்பா. தர்பூசணி சீசன் வந்துச்சு, சென்னையில எல்லாம் 1 கிலோ 8 ரூபா வரைக்கும் வந்தது. அதெல்லாம் பாவம், ஒரு வருஷம் ஃபுல்லா அதுக்கு வந்து கஷ்டப்பட்டு இது பண்றாங்க. போதிய விலை கிடைக்கல. கரும்பு சீசன் அப்பயும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த தர்பூசணி சீசன் அப்பயும் கிடைக்க மாட்டேங்குதுன்னா என்னதான் பண்ணுவாங்க அவங்க? தர்பூசணி காரணமே இங்க அரசு அதிகாரியா இருந்த ஒருத்தர் தான். சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நெல் கொள்முதல், அதுக்குமே வந்து சரியான விலை கொடுக்கல. இன்னொன்னு, நெல்லுக்கு அவங்களுக்கு இன்னும் பணமே வரலங்கிறதே ஒரு பிரச்சனையா இருக்கு. இதை ஒட்டி தாவேகால தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த நெல் கொள்முதல்ல அவங்களுக்கு வந்து அதை ஏற்றுறதுக்கு, இறக்குறதுக்கு, அதே மாதிரி எடை போடுறதுக்கு, பிரிக்கிறதுக்கு, மூட்டையா கட்டி வைக்கிறது, இது எல்லா ப்ராசஸுக்குமே அங்க அரசு பணியாளர்கள் லஞ்சம் வாங்கிடுறாங்க விவசாயிகள் கிட்ட. சரி, லஞ்சம் கொடுத்தாதான் நம்ம வந்து நெல்லை கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு காசு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு 3 மாசமா வந்து அந்த காசு வந்து கொடுக்கப்படலை அப்படின்னு வந்து அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 811 கோடி ரூபாய் வந்து இன்னும் நிலுவையில இருக்கு, அதை வந்து கொடுக்காம வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, பாஜக அரசு, ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு நிறுவனத்தை அறிமுகப்படுத்தினாங்க, தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் அப்படிங்கிற அந்த நிறுவனம். அதுக்கு வந்து கொள்முதல் பண்ற இதை வந்து இவங்க ஒத்துக்கிட்டாங்க திமுக அரசு. அதனாலதான் சரியான விலை வந்து அவங்களுக்கு இன்ன வரையும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. அதுக்காகவும் தொடர்ச்சியா விவசாயிகள் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க இங்க. இந்த ஆர்பி தேவிக்குமார் எடப்பாடி பழனிசாமியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் மேல டிஎம்கே ஐடி விங் தொடர்ந்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்களாம், உண்மைக்கு மாறா வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்களாம். அதனால காவல் நிலையத்துல போய் டிஆர்பி ராஜா அவர் தான் ஐடி விங் தலைவர் டிஎம்கேல, அவர் மேல புகார்லாம் வந்து கொடுத்துருக்காரு. ஆமா, சில அநாகரிகமான பதிவுகள்லாம் கூட மாறி மாறி போட்டுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து கட்டணமில்லா பேருந்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். டயர் இல்லாத பேருந்து கூட இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மதுரை குற்றாலம் போற அந்த ரூட் பஸ் வந்து தென்காசி கடையநல்லூர் கிட்ட வந்து பின் டயர் 2மே வந்து கலண்டு தனியா வந்துருச்சு. இதுல 5 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. வேற கடைசி இருக்கையில உட்கார்ந்தவங்க 3 மாணவர்கள் வேற ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தவங்க. இந்த மாதிரி வந்து பராமரிப்பு சரியில்லைங்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாவே இருக்கு. நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அதை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க இங்க உள்ள அரசு பேருந்துகளை. இது இப்ப மட்டும் நடக்கல. இந்த டயர் தனியா கலண்டு போறது அப்படிங்கிறது இந்த 3 மாசத்துல மட்டுமே நம்ம 5-6 சம்பவம் பார்த்துட்டோம். சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூர், அப்புறம் அந்த தட்டான்குளம், சீர்காழியில வந்து நடந்துச்சு, கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு. இப்படி வந்து தொடர்ச்சியா அந்த டயர் கலண்டு போறதே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இப்போ கியர் கலண்டு வரதெல்லாம் வேற நடந்துட்டு இருக்கு. இப்படிதான் இருக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறை. படிக்கட்டே இல்ல, மழை பெஞ்சா பஸ்ஸுகள் வந்து தண்ணி வரும், சீட்டு வந்து முறையா இல்ல, அப்படியே கீழே உடஞ்சு விழுந்ததுன்னு நம்ம பார்த்தோம். லோக்கல் பஸ்ல அவ்வளவு பிரச்சனை, வெளியூர் போற பஸ்ல அவ்வளவு பிரச்சனை. பல இடங்கள்ல நிப்பாட்டாமே போனாங்க. மாணவி வந்து எக்ஸாம் எழுத போறப்ப, அதுவும் வந்து முக்கியமான எக்ஸாம் 10th 12th நின்றுட்டு இருக்கிற பஸ்ஸே நிக்காம போறாச்சு எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அரசாங்கம் வந்து இதை வந்து பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்துறது என்னன்னா பேருந்து தான். அரசாங்கத்துக்கும் ஒரு இது மக்களுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிறது இந்த பேருந்து மூலமா தான். அதை வந்து சொதப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்கள் வந்து தங்களோட வாக்குல வந்து தெரிவிப்பாங்க. நம்ம டீசல் காணாம போனதெல்லாம் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா நடத்துனர்கள், ஓட்டுநர்களுக்கு அந்த ஓய்வூதியம்லாம் இன்னும் சரியா கிடைக்காத பிரச்சனையும் இருக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு போக்குவரத்து துறையில. அதை கண்டுக்காம இருக்குது இந்த திமுக அரசு. ரிலேட்டிவ்ஸ், நான் இதெல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க நல்லது சொல்லாம இருக்கிறதே பெரிய நல்லதுதான். ஆபீஸ்க்கு வேலை செய்யறதை விட ஆபீஸுக்கு கிளம்பி வர்றதுதான் ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. அப்படியா இருக்கு? எனக்கெல்லாம் அப்படி இல்லை. இப்ப எதுக்கு நீ போன வருஷம் சுருட்டி வச்ச யோகா மேட்டை விரிச்சுக்கிட்டு இருக்க? யோகா டே வருதான், அதனால வடிவேலு பாய் விரிக்கிறத போட்டிருக்காங்க. என்ன பெரிய ட்ரம்ப் மொபைல், எங்க ஃப்ரீடம் 251 தெரியுமா? ட்ரம்ப் ஏதோ புதுசா மொபைல் லான்ச் பண்ணிருக்காராம். இதோ வந்துட்டேன். விருது ஸ்டாலினுக்கும் அவரோட அமைச்சரவையில் இருக்கிற சிவசங்கருக்கும் கொடுத்துடணும். போக்குவரத்து துறை எப்படி செயல்படுங்கிறத நம்ம தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டயர் வந்து கரண்ட் ஓடுது, தொடர்ச்சியா சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. மழை வந்து பஸ்ஸுக்குள்ள வருது, படிக்கட்டு இல்ல, நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த துறையில. சுந்தரா டிராவல்ஸ் படத்துலதான் வந்து முரளியும் வடிவேலும் ஃபுல் பிரச்சனையா இருக்கும் அந்த பஸ்ல. போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் பண்ணமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம்பவம் பண்ணிருக்காங்க வாரம். ஆமா, அதனால அதே வந்து விருதா கொடுத்துடலாம். சுந்தரா டிராவல்ஸா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு பயணிகள்
அரசாங்க பேருந்து தான் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா மாணவர்கள் இன்னைக்கு 3 பேர் ஆமா. படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. நம்ம சிரிச்சா கூட இது முக்கியமான ஒரு விஷயம்தான். இது கண்டிப்பா உடனடியா நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சுந்தரா டிராவல்ஸ், திராவிட மாடல் அரசுக்கு சுந்தரா டிராவல்ஸ் விருது வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. மறக்காம சர்வேல பங்கெடுங்க. கீழே லிங்க் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுக்குறோம். உங்களுடைய கருத்துக்கள் அறிய நாங்கள் அவளோட காத்திருக்கிறோம். தேங்க்யூ. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ள குபேரா 5 மொழிகளில் உருவாகியுள்ள இப்படம் உலகெங்கும் உள்ள திரையரங்குகளில் இன்று வெளியாகிறது.